பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது என்று கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அருமையானவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடிக்க கொடுத்து, நொறுக்க கொடுத்து, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வைத்து அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை இங்கே நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு 100 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு குமாரரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, மீட்பராக அனுப்பி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார் என்று சொல்லப்படவில்லை. சத்தியவேதம் சொல்லுகிறது, ஒரே பேரான குமாரனை, செல்ல குமாரனை அவரை பாருங்க தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாரும் நல்லவர்களா இல்லை. பாருங்க, எல்லாரும் பாவிகளா இருக்கிறார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சத்துருக்களாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது யாரிடத்திலே அன்பு கூர்ந்தார்? பாவிகளிடத்திலே என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆமென். யாரிடத்திலே அன்பு கூர்ந்தார்? பாவிகளிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு பாவியான மனுஷன் இயேசு அண்டையில வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பாருங்க ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவனுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புது வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்கிறார்? தந்தருளுகிறார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், மனுஷிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதில் முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே பாருங்க, கடந்த வாரம் வரைக்கும் நாம் 13 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 13வது காரியம் என்னவென்று சொன்னால், 13வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய சாயலுக்கு? குமாரனுடைய சாயலுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு
ஒப்பாக இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் யாருடைய சாயல்? நாம் வந்து குரங்கு குட்டியுடைய சாயல் கிடையாது, டைனோசருடைய சாயல் கிடையாது, ஊரும் பிராணிகள் அந்த சாயல் கிடையாது. இதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் தெளிவாய் பார்த்தோம். நாம் உள்ளே யாருடைய சாயலா இருக்கிறோம்? குமாரனுடைய சாயலா இருக்கிறோம். அந்த சாயல் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகியும் நான் என்ன சாயல் அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? டெய்லியும் கண்ணாடியை பார்க்கறது கிடையாது. எந்த கண்ணாடியை பார்க்கறது கிடையாது? ஆவிக்குரிய கண்ணாடியாகி தேவனுடைய வார்த்தையை பார்க்கறதே கிடையாது. அந்த கண்ணாடியை டெய்லி பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 10 முறை பார்க்குறாங்க. ஆனால் இந்த கண்ணாடியை பார்க்கறது கிடையவே கிடையாது. இந்த கண்ணாடியை பார்க்கும்போது நான் உள்ள ஆவி மனிதனிலே எப்படிப்பட்ட சாயலாக இருக்கிறேன் என்பதை இந்த கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறது. அந்த சாயலை பார்க்க 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 நம்முடைய பிஹேவியர்ஸ்லாம் மாறுது, நம்முடைய குணாதிசயங்கள் மாறுது, நம்முடைய பார்வை மாறுது, நம்முடைய பேச்சு மாறுது, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறுகிறது. வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆகையால தேவனுடைய கண்ணாடியாகி ஆவிக்குரிய கண்ணாடியாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? டெய்லியும் பார்க்கணும். இதை டெய்லி வாசிக்கணும். இதுக்குள்ள ஆழமா போகணும். இதுக்குள்ள ஆழமாய் போகும் பொழுது நாம் யார் என்கிற அந்த சாயல் நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. நம்முடைய மனதில் இருந்து கொண்டே என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்ம தாறுமாற என்ன செய்ய மாட்டோம், வாழ. இதையெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 14வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 14வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமைக்காக அழைக்கப்படவில்லை, நன்மைக்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையை அனுபவிப்பதற்காக நாம் என்ன செய்யப்படவில்லை? அழைக்கப்படவில்லை. நன்மையை பாருங்க, நன்மைக்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? பதில் சொல்லுங்க. யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? நம்ம யாராலும் அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனையே. அன்பு கூற வேண்டிய ஆளை அன்பு கூறதே கிடையாது. யாரையும் என்ன செய்யறோம்? அன்பு கூறுறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த உலகத்திலேயே அதிகமாய் யாரை நாம் அன்பு கூறணும்னா, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை. ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள்? ஆமென். இவ்விதமாய் நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் சகலமும் எல்லாமே நமக்கு நன்மையாகத்தான் நடக்கும், சகலமும் நன்மையாகத்தான் முடியும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் புரிகிறது. இந்த வசனத்திற்கு புரிகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம இப்ப அவர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்படி யாரெல்லாம் அவற்றை அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சகலமும் நன்மையாக என்ன செய்யும்? நடக்கும். சகலமும் நன்மையாக என்ன செய்யும்? அவரிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் என்ன செய்யாது? நடக்காது. எனவே கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், நன்மைக்காக அழைத்திருக்கிறார். நன்மைக்கென்றே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தீமைக்காக அல்ல, தீமைக்கு என்று அல்ல, நன்மைக்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை நன்மைக்காக அழைத்திருக்கிறார். நன்மைதான் உங்களுக்கு, தீமை அல்ல. ஆமென். உங்களுக்கு நன்மைதான்.
இந்த காலை வேளையிலே நல்ல செய்தி உங்களுக்கு. உங்களுக்கு நன்மைதான், உங்க புருஷனுக்கு நன்மைதான், உங்க பிள்ளைக்கு நன்மைதான், உங்க மனைவிக்கு நல்லதான், உங்க பேர பிள்ளைக்கு நன்மைதான், உங்க சந்ததிக்கே நன்மைதான். அப்ப தீமா இருக்கு பாஸ்டர், அது யாருக்கு வேணா இருந்து போட்டோம், நமக்கு வேணாம், நமக்கு வேணவே வேணாம். யோபு சொல்றாரு, கர்த்தர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, வேணான்றேன், எனக்கு வேணாம். ஏன்னா அவர் கையில என்ன கிடையாது, தீமை கிடையாது, அவர் கையில நன்மை தாங்க இருக்குது, அவர் நன்மையை தான் கொடுக்கிறாரு. ஆமென். ஆகவே நமக்கு நன்மைதான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவை கர்த்தர் நமக்கு நன்மையைத்தான் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு நன்மைதான் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவான இமேஜ், ஒரு தெளிவான படம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி 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 ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. சொல்ல முடியாது பாஸ்டர், கர்த்தர் என்ன செய்வாரு, சொல்ல முடியாது. தெளிவா இருக்கணும், கர்த்தர் நன்மையைத்தான் தருவாரு. ஆமென். சொல்ல முடியாது பாஸ்டர், ஒருவேளை கர்த்தர் வியாதி கொடுத்துட்டாருன்னா, வியாதி கொடுக்க மாட்டாரு, சுகத்தை தான் கொடுப்பாரு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இல்ல ஒருவேளை பாம்பகமா பிடிச்சி கொடுத்துட்டாருன்னா, அதனால கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, உன் பிள்ளை முட்டையை கேட்டா தேலை பிடிச்சி கொடுப்பியா, உன் பிள்ளை அப்பம் கேட்டா நீ 2 கல்லை தூக்கி கொடுப்பியா? எல்லாம் இருக்கிறீங்களா? உன் பிள்ளை சிக்கன் 65 கேட்டா நீ 2 பூரான பிடிச்சி கொடுப்பியா? பிடிச்சி கொடுக்க மாட்டேல. உனக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கே அறிவு இருக்கும் போது எனக்கு எப்படி அறிவு இல்லாம போகும்? கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? பாம்பு தீமையானது, தேளு தீமையானது, பூரான் தீமையானது, கல்லு பல்ல உடைச்சிடும். அதனால கர்த்தர் அதெல்லாம் கொடுக்கிறதே கிடையாது. கர்த்தர் நன்மையை மாத்திரமே தருகிறார். ஆமென். அப்ப சில தீமைகள்லாம் வருதே பாஸ்டர், அது கர்த்தரிடத்திலிருந்து வரல, அது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது, அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் தீமை வரவே வராது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்து தெளிவு உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தரின் எதுக்காக அழைச்சிருக்கிறார்னா, கர்த்தரின் நன்மைக்காக தான் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 31:19. உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் இந்த வசனங்களை நாங்கள் தியானித்தோம். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவர் நமக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது நீர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதென்று என்ன செய்யுங்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று என்ன செய்யுங்கள் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய தயவு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே இங்க சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என்ன சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தீமையை அல்ல, வியாதியை அல்ல, தரித்திரத்தை அல்ல, வேதனையை அல்ல, நன்மையை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். சகோதரிகள் பாருங்க, வீட்டுல சாப்பாடு ஆயத்தம் பண்றீங்க, பிரியாணி ஆயத்தப்படுத்துறீங்க, நல்ல குழம்புகள்லாம் ஆயத்தப்படுத்துறீங்க. யாருக்காக? புருஷனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு தாய் முதலாவது தனக்காக சமைக்கிறதே கிடையாது. முதலாவது புருஷனுக்காக, மனைவிக்கு, பிள்ளைகளுக்காக தானே செய்யறாவ, சமைக்கிறா. அவங்கள சாப்பிட்டதுக்கு பிறகு தான் தானே செய்யறா. அதான் மனைவி. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய தேவனை பாருங்க. இந்த உள்ள எங்க இருந்து வந்திருக்குது? கர்த்தரிடமிருந்து வந்திருக்குது. சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, நீர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை எவ்வளவு பெரிதென்று
பாருங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நன்மையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு, நன்மையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே எல்லா தீமையை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாருங்க எல்லா நன்மைகளை என்ன செய்திருக்கிறார், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனை போல ப்ரிப்பேர் பண்றவரு, ஆயத்தம் பண்றவரு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கவே முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? வாசிப்போம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் எதனாலே முடிசூட்டுகிறீர்? நன்மையினால் முடிசூட்டுகிறீர். தீமையினாலே அல்ல, வியாதியினாலே அல்ல, நன்மையினாலே என்ன செய்கிறீர்? முடிசூட்டுகிறீர். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக பாஸ்டர்கள் அவங்க எதை நம்புறாங்க தெரியுமா? நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. அதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இன்னைக்கு உங்களுக்கு. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. ஆமென். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவ போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள் என்ன நம்புறாங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் தீமை வருகிறது என்று ஆழமாய் நம்புகிறார்கள். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே ஆழமாய் நம்புகிறார்கள். சும்மா மேலோட்டமாலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுல உறுதியா இருக்கிறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருது, கர்த்தரிடத்திலிருந்து தான் என்ன செய்யுது. நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க, இந்த கூட்டத்தில் நீங்க இருக்காதீங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க, நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க. சபைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து தான் பிரதர் தீமை வருது, கர்த்தர் தான் பிரதர் வியாதி அனுப்புறாரு, கர்த்தர் தான் பிரதர் பிள்ளை அடிச்சு விட்டாரு, நொறுக்கி விட்டாரு, எடுத்து விட்டாரு. கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். தேவன் ஒரு நாள் தீமை கொடுக்க மாட்டாரு. மனதில் ஸ்ட்ராங்கா சில காரியங்களை நீங்க உறுதியா நிற்கும் பொழுது கர்த்தரை நினைச்சாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாது. கர்த்தரை நினைச்சாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களை சுகமாக்க முடியாது. கர்த்தர் தான் வியாதி கொடுக்குறாரு, நீங்க ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா கர்த்தரை நினைச்சாலும் உங்களை சுகமாக்க முடியாது. திட்டமா தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சில ஆள்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம்னா கூட சுகமாக மாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குது. அவங்க உள்ளத்துல ஆழமா நம்புறாங்க கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த வியாதியை அனுப்பி இருக்கிறாரு, கர்த்தர் தான் அந்த தீமையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆழமா நம்புறாங்க. சில பாஸ்டர்கள் கூட சில வியாதி இருக்குது, போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, உறுதியா நிக்கிறாங்க, கர்த்தர் தான் அந்த வியாதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசங்கியாரு, சென்னையில் இருக்கிற ஒரு பிரசங்கியாரு, இந்த வடகொரியாவில் மன்னிக்கவும் தென்கொரியாவில் பாலியன் நிச்சயம் என்கிற அந்த பிரசங்கியருடைய சபைக்கு போயிருந்தாரா பாருங்க. அங்க கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். 11 லட்சம். இவர் அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு போனாராம் பாருங்க. இவர் கொஞ்சம் வியாதி இருக்குது சரீரத்தில், சில பலவீனங்கள் இருக்குது பாருங்க. அங்கே ஒரு குழுவே இருக்கிறாங்க. யாராவது வியாதியாக போனாங்கன்னா அவங்களுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி உங்களை சுகமாக்காம விட மாட்டாங்க. அப்படி ஒரு குழுவே அங்கே வச்சிருக்கிறாங்க. சுகமாக்காம உங்களை விடவே, நீங்க சுகமாயிட்டு வெளியில வரணும். அந்த மாதிரி அந்த இடம். அங்கே போன ஒரு 1000 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சர்ச்சில். அப்போ இவர் அங்கே போனாராம் பாருங்க. அங்க இருக்கிற எல்லாரும் வசனங்களை எடுத்து காமிக்கிறாங்களா, இதை எடுத்து காமிக்கிறாங்களா, அதை எடுத்து காமிக்கிறாங்களா. பாருங்க கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வாக்குப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கல்வாரி சிலுவை சுகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, இதை பாருங்க நாங்க ஒழுங்கா ஜெபம் பண்ண போறோம், நீங்க சுகமாயிருவீங்க, உங்களால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரயாசப்படுறாங்களா. இவர் அவர் பாட்டு குத்துக்கள் மட்டும் வாழ்ந்துருக்கிறாரா பாருங்க. என்னடா சுகமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இவர் சொன்னாரா, இவர் பாஸ்டர், இவர் சொன்னார், இங்க சென்னையில இருந்து போனவர் சொன்னாரா, இது சுகமாகவே ஆகாது. ஏயா, இது கர்த்தரே என்ன கொடுத்துருக்கிறார். என்னத்த சொல்றது, இது ஆகவே சுகம் ஆகவே கடைசியில் செத்து பரலோகம் போகிற வரைக்கும் அது இருந்துச்சு. இல்லை அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, அதான் நல்ல சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், நல்ல சபைக்காக கர்த்தரை துதிக்கணும். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் போவேன்னு சொல்லணும். அங்கே தான் போவேன், அங்கே போனால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமே, பக்கத்தில் படுத்துக்கணும், பக்கத்தில் சர்ச்சில் போய் எவ்வளோ தூரமாக இருந்தால் வசனத்தை போதிக்கிற சபைக்கு தான் நான் போவேன். அங்கே தான் எதிர்காலமே இருக்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்கே தான் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் இருந்த ஒரு நாள் என்ன கிடையாது, தீமை வர்றது கிடையவே கிடையாது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் என்ன செய்கிறீர், முடி சூட்டுகிறீர். ஆமே,
வருஷத்தை உடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர். ஆழமாய் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் பிரசையார் நம்புகிறார்கள். என்ன நம்புகிறார்கள்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நன்மை வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து தான் தீமை வருகிறது என்று. இது முற்றிலும் பிசாசுடைய பொய் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். சில அப்பாக்களா இருக்கிறாங்க உலகத்துல, ஆனா பொய்க்கு அப்பா யாரு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பிசாசு பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இருக்கிறீங்களா? எனவே பிசாசின் பொய்யை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளிடத்திலிருந்து எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் சம பிள்ளைகளுக்கு டெய்லி இறங்கி வருகிறது. டெய்லி இறங்கி வருகிறது. டெய்லி இறங்கி வருகிறது. ஆமென். நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது பாஸ்டர். அப்ப தீமை எங்க இருந்து வருது பாஸ்டர்? தீமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரல, தீமை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், எது எங்க இருந்து இறங்கி வருகிறது, எது எங்க இருந்து ஏறி வருகிறது என்பதை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். அப்படியே குழம்பி போயிடக்கூடாது, குழப்பவாதியா இருக்கக்கூடாது. என்ன வாதி? பலவிதமான வாதிகள் இருக்காங்க உலகத்தில். தீவிரவாதி, குழப்பவாதி, அரசியல்வாதி இருக்காங்களா இல்லையா? குழப்பவாதின்னு ஒரு குரூப் இருக்கிறான். அவங்கள சேர்ந்துடவே கூடாது, நம்மளை குழப்பி விட்டுறாங்க கடைசி. அந்த மாதிரி விசுவாசிகள் கூட அந்த மாதிரி ஆட்களோட சேரக்கூடாது. நம்மளை குழப்பி விட்டுருவான். பிரதர் வசனம் இப்படி இருக்கு பிரதர், இங்கே எப்படி இருக்குது, நம்மளை குழப்பி நிறுத்திடுவான், கீழே தள்ளி விட்டுருவான். நல்ல தெளிவுள்ள ஆட்களோடு, நல்ல சத்தியத்தை குறித்த அறிவுள்ள ஆட்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். அவங்க அந்த விசுவாசிகளோட என்ன செய்யணும்? நம்ம நல்ல ஒரு ஐக்கியத்தை உறவு என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். அப்ப நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, தேவனிடத்திலிருந்து. தீமை பிசாசாகிய அவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. பாதாளத்திலிருந்து என்ன செய்கிறது? ஏறி வருகிறது. எனவே நன்மை செய்கிற தேவனையும் தீமை செய்கிற பிசாசையும் முடிச்சு போட்டு ஒரு நாள் பேசக்கூடாது. வாயை மூடணும். நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. நன்மை செய்கிற தேவனையும் தீமை செய்கிற பிசாசையும் ஒரு நாள் முடிச்சு போட்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. நன்மை தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது பரலோகத்திலிருந்து, தீமைகள் பாதாளத்திலிருந்து பிசாசிடத்திலிருந்து என்ன செய்கிறது? ஏறி வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டாரு, என் புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டாரு, மனைவி தீமை செய்ய மாட்டாரு, பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு நாள் தீமை செய்ய மாட்டாரு. அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை நன்மைக்கென்று என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். இலக்கரங்களில் சொல்லுவோம், கர்த்தர் என்னை நன்மைக்கென்றே அழைத்திருக்கிறார். ஆழமா பதிச்சு வச்சுப்பாங்க இந்த காலை வேளையில. எனக்கு நன்மைதான், என் பிள்ளைக்கு நன்மைதான், என் குடும்பத்துக்கு நன்மைதான். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பாருங்க, பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 65:11 பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகிறீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கிறது. உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கிறது. ஆமென். ஆண்டு முழுவதும், வருஷத்தை ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் என்ன செய்கிறீர்? முடி சூட்டுகிறீர். எவ்வளவு நாள் முழுவதும்? ஆண்டு முழுவதும், வருஷம் முழுவதும். ஆமென். 365 நாட்களும், ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் எல்லா நாளுமே நன்மைதான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, முடி சூட்டுகிறீர். எதினாலே முடி சூட்டுகிறீர்? நன்மையினால் முடி சூட்டுகிறீர். கிரீடம் சூட்டுகிறீர். யாருக்கு கிரீடம் வைப்பாங்க? ராஜாக்களுக்கு கிரீடம் வைப்பாங்க. அப்ப நீங்களா யாரு? சொல்லுங்க. சகோதரிகளா யாரு? நல்லா பயத்திருந்து சொல்லுங்களேன். ஏன் நாக்கு கொளருது? சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் யூதா கோத்திரத்து இருக்கீங்களா? அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் ராஜாதி ராஜா. நம்மள யாரு? குட்டி ராஜாக்கள், குட்டி ராணிகள். ஆமென். அப்ப நம்ம தலையிலேயும் கிரீடம் இருக்குது. ஆமென். என்ன கிரீடம் இருக்குது? நன்மை என்கிற கிரீடம்.
ஆமென். தீமை என்கிற கிரீடம் கிடையாது, நன்மை என்கிற கிரீடம் நம்ம தலைமையில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமென். சரி, எதெல்லாம் நன்மை? நன்மையினால் முடி சூட்டுகிறீர். எதெல்லாம் நன்மை? சுகம், அது நன்மை. ஆமென். சமாதானம், அது நன்மை. ஐஸ்வர்யம், அது நன்மை. வெற்றி, அது நன்மை. உயர்வு, அது நன்மை. எனவே இவைகளினாலே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? கிரீடம் சூட்டி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையினாலே என்னை கிரீடம் சூட்டி இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், கர்த்தர் நன்மையினாலே உங்களை கிரீடம் சூட்டி இருக்கிறார். அதனாலே கிரீடம் சூட்டி இருக்கிறாரு, நன்மையினாலே. வாசிப்போம் சங்கீதம் 107:8. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நன்மையினால் நிரப்புகிறார் என்று, தீமையினாலே நிரப்புகிறார் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. நன்மையினாலே நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை. எப்படிப்பட்ட ஆத்துமா? பசியுள்ள ஆத்துமா. சொல்லுங்க, என்ன ஆத்துமா? பசி. பசி எடுத்த உடனே வேகமா ஓடுறோம் சமையல் அறைக்கு. என்ன இருக்குது? வேகமா பிடிச்ச திறந்து ஏதாவது இருக்கா போட்டு பொறிச்சு கிரிச்சு அடிச்சு என்ன செய்யும்? முதல்ல பசிய ஆத்து. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நன்மைய என்ன செய்ய நீ விரும்பணும். பசியுள்ள ஆத்துமாவை. எந்த ஆத்துமாவை? அப்ப பசியை எடுக்காத ஆத்துமாவை நன்மையான கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நிரப்ப மாட்டார். உங்களுக்கு என்ன பசி இருக்குது? உங்களுக்கு என்ன பசி இருக்குது? செக் பண்ணி பாருங்க. நன்மையை வாஞ்சிக்கணும், நன்மையை விரும்பணும், தீமையை விரும்பக்கூடாது, வியாதியை விரும்பக்கூடாது, தோல்வியை விரும்பக்கூடாது, இருக்கிறீங்களா? தரித்திரத்தை விரும்பக்கூடாது. நன்மையை விரும்பணும், சுகத்தை விரும்பணும், ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஐஸ்வர்யத்தை விரும்பணும், செழிப்பை விரும்பணும். அதுல பசியா இருக்கணும், அதுல தாகமா இருக்கணும். கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு என்று விரும்பணும். கர்த்தர் தான் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் அதுக்கு தான் நீ அழைச்சிருக்கிறாரு என்று பாருங்க. அதுல பசியா இருக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வந்து பலிக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார்? எதனாலே திருப்தியாக்குகிறார்? நன்மையினால். உங்க வாயில கையை வச்சு நீங்களே சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் என் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அதனால திருப்தியாக்குகிறார். ஆமா, நன்மையினால். ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார், வாயை நன்மையினாலே என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்ய போகுது, நடக்க போகுது. இல்ல பாஸ்டர், நீங்க தெருவில் ஒரு பொம்பளை உன் வாயில மண்ணு விழுகுன்னு சொல்லிட்டா, வாயில மண்ணு விழுக, பல்லுல மண்ணு விழுக அப்படின்னு சொல்லிட்டா, மண்ணை வரை தூக்கிட்டா பாஸ்டர், ஊக்கமா ஜோபடுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், ஊக்கமா அந்த வசனத்தை விசுவாசிங்க, ஊக்கமா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஊக்கமா சத்தியத்தை பிடிங்க. ஆமென். மக்கள் பாருங்க, அவ சொன்னதெல்லாம் நம்புறாங்க, கர்த்தர் சொன்னதை மட்டும் நம்புறது கிடையாது. அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. என் கூட வேலை பார்க்குற பொம்பளை சொல்லிவிட்டான், சாப விட்டுட்டான். என்ன விட்டுட்டா? சாபத்தை. கர்த்தர் எப்பயோ ஆசீர்வாதத்தை விட்டுட்டாரு. அதை பிடிச்சிக்கலாம் நீங்க, பிடிச்சிக்கலாம் நீங்க. கிரவுண்ட்ல கிரிக்கெட் பால் அடிக்கிறா, அது வருது, பிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அங்க அங்க ஆள் இருக்கிற ஆளுடைய பொறுப்பு. விட்டுட்டானா போச்சு, விட்டுட்டானா போச்சு. பிடிக்கணும், கேட்ச் பண்ணணும். கர்த்தர் என்னைக்கு நன்மையை அனுப்பிச்சு விட்டாரு கல்வாரி சிலுவையின் மூலமாக. இப்ப நன்மையை பிடிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? நாம வேலை. இதை விட்டு அவன் சொன்னது, இவன் சொன்னது, இவன் சொன்னது, அவன் சொன்னதெல்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு தூங்காம கிடந்துக்கிட்டது. எப்படிங்க? நன்மையினால் கர்த்தரின் வாயை திருப்தியாக்குகிறார். முதல் வாயை நன்மையால் நிரப்புறாரு. வாயில் நன்மை வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் நன்மை வந்துட்டு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் கர்த்தர் இதுல நன்மை வைக்கிறாரு. அப்போ உங்க வாயில நன்மை தான் இருக்கணும். என் பிள்ளைக்கு நன்மை தான், என் புருஷனுக்கு நன்மை தான், என் பிள்ளைக்கு நன்மை தான், எங்க ஊழியக்கார குடும்பத்துக்கு நன்மை தான், எங்க சபைக்கு ஒரு விசுவாசிகளுக்கு நன்மை தான். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா?
விசுவாசிகள். நன்மையா கர்த்தர் செய்திருக்கிறார், நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. நன்மையினாலே என்ன செய்வேன், நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். இந்த நாள் முழுவதும் நன்மைதான், இந்த வாரம் முழுவதும் நன்மைதான், இந்த மாசம் முழுவதும் நன்மைதான், இந்த வருஷம் முழுவதும் நன்மைதான், எல்லா வருஷமுமே நன்மைதான். ஆமென். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே என்ன செய்வேன், கொழுமையானவழினாலே பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்கள் யாருங்க, ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா கொழுகுழுன்னு தான் இருப்பாங்க, நல்லா பூரிப்பாக தான் செய்வாங்க இருப்பாங்க. ஆமென். நல்லா இருக்கிறீங்க. உங்க ஊழியக்காரர் நல்லா இருக்கிறத குறித்து உங்களுக்கு சந்தோஷமா இல்லை துக்கமா, சொல்லுங்க. சந்தோஷம்தான். நீங்க நல்லா இருக்கிறத குறித்து எனக்கு சந்தோஷமா துக்கமா? நான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கிறத குறித்து முதல்ல சந்தோஷப்படுறது கர்த்தர், ரெண்டாவது நாங்களா தான் இருக்க முடியும். உங்க சொந்தக்காரெல்லாம் கிடையாது, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் கிடையாது. நிஜமா சொல்றேன், தேவ பிரசனத்துலன்னு சொல்றேன். நீங்க நல்லா இருக்கிறது குறித்து சந்தோஷப்படுற முதல் ஆளு கர்த்தர், ரெண்டாவது நாங்க தான். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுக்கிறோம். சபைக்கு வர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் முன்னேறணும், மேலே வரணும். இவ்வளவு பிரயாசம் எடுக்கணும் தெரியுமா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிச்சு. ஆமென். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து வார்த்தையெல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம். சபை பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சபைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், முன்னேறணும், கடன் கொடுக்கிறவர்களாய் மாறணும், சுகமாகணும், வெற்றி அடையணும், ஜெயிக்கணும், மேலே வரணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்தி வீட்டுக்கு போகணும், ஒத்தி வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகணும், சைக்கிளில் வர்றவங்க வண்டியில் வரணும், வண்டியில் வர்றவங்க காரை வாங்கணும். அது மூலமா கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், இயேசு நாம என்ன செய்யணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நன்மையினாலே கர்த்தர் செய்கிறார் நம்மை திருப்தி. வாசிப்போம் புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? எங்கேயோ சேர்ந்திருக்க பாச தெரியல. எங்கேயோ எங்க சேர்ந்திருக்கிறீங்க? ஓ, கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்திருக்கிறீங்களோ? கிடையாது 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 கிடையாது. நான் கிறிஸ்தவ மதத்திலையும் சேரல, எதுலையும் சேரல. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்தவ மதத்துல சேரல. கிறிஸ்தவ மதத்துல சேரல எனக்கு என்ன கிடைக்க போகுது? கிறிஸ்துவ மதத்துல சேரல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தெளிக்கப்படும் ரத்தமாகிய நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம்? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோகத்திலே பிதாவினுடைய சமூகத்திலே நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது, நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. என்ன பேசுது? ஆண்டவரே, தேனி மாவட்டத்துல அங்க இருக்கிற சர்ச்சு மக்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிறீங்களா? நன்மை செய்யுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா, இவங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவர் சொல்லி நன்மை செய்யும் நன்மை செய்யும் நன்மை செய்யும் நன்மை செய்யும் சொல்லி இயேசுவின் ரத்தம் நமக்காக அங்கே ஜெபித்து கொண்டே இருக்கிறது. யாரு நமக்காக ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, இயேசுவின் ரத்தம் 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது? நன்மை செய்யும் நன்மை செய்யும் நன்மை செய்யும். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இதை நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் எனக்கு நன்மையானவைகளை பேசுகிறது, நன்மையானவைகளை பேசுகிற
ரத்தத்திடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். எனக்கு தீமை அல்ல, எனக்கு நன்மைதான். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் நன்மை செய்து வந்து, என்ன செய்து வந்து, அவர் தீமை செஞ்சுக்கிட்டே வந்தாரு அப்படின்னு போடல. ஆதிகாமத்திலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தீமை செஞ்சுக்கிட்டே வந்தாரு அப்படி போடல. சிலருக்கு நன்மை செஞ்சாரு, சிலருக்கு தீமை செஞ்சாரு. இல்ல 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 இல்ல, கிடையாது கிடையாது. அவர் நன்மை செய்து வந்து அப்படின்னா எல்லாருக்குமே அவர் என்னதான் செய்யறாரு? நன்மைதான் செய்யறாரு. நன்மைதான் செய்யறாரு. குடிகாரனு கூட நன்மைதான் செய்யறாரு. அக்கிரமக்காரனு கூட நன்மைதான் செய்யறாரு. கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு கூட நன்மை தான் செய்யறாரு. தெரியுமா உங்களுக்கு? கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு கூட கர்த்தர் செய்யறாரு, நன்மை தான் செய்யறாரு. மழையை ஊத்துறாரு, சூரியனை உதிக்க பண்றாரு. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சூரியன் உதிக்குதா? ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு மாத்திரம் மழை பெய்யுதா? யாருக்கு மழை பெய்யுது? குடியாரன், அக்கிரமக்காரன், குடும்பத்தை கெடுக்கிறவன், கொலகாரப்ப, போதைப் பொருளுக்கு அடிமையாக கிடக்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இருக்கிறீங்களா? அவனுக்கு கூட கத்திரி டெய்லி சூரியன் என்ன செய்யறாரு? உதிக்க பண்றாரு, மழையை பெய்ய பண்றாரு. அவன் விதைச்சா கூட விதை என்ன செய்யுது? நல்லா வருது. நெல்லை போய் விதைக்கிற விதைய வருதா இல்லையா? இல்லை இருக்கிறீங்களா? கடவுள் அவனுக்கு கூட நன்மை செய்யறாருங்க. எதிரிக்கு கூட தீமை செய்யாத தேவன், நன்மை செய்கிற தேவன். நம்முடைய அப்பா யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை எதுக்காக அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டது செழிப்புள்ள காலங்களை தந்து. நீங்க சொல்றீங்களா எல்லாரும்? இனிமேல் எனக்கு செழிப்புள்ள காலம் தான். எல்லாம் சொல்லுங்க, இனிமேல் எனக்கு செழிப்புள்ள காலம் தான். முன்னால எப்படி இருந்துச்சோ தெரியல, இருக்கட்டும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அவர் எனக்கு செழிப்புள்ள காலங்களை தந்து. விசுவாசிங்க, வசனத்தை மனதில் வைங்க, வாயில வைங்க, இருதயத்தில் வைங்க, இதவே யோசிங்க, இதவே சிந்திங்க, இதோடய போய் படுத்து தூக்கி எந்திரிங்க. கர்த்தர் எனக்கு செழிப்புள்ள காலங்களை தந்து. ஆமென். வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் அவர் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம என்ன செய்யறார்? அவர் நிரப்புகிறார். இவ்விதமாய் அவர் தம்மை பற்றி சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை. இப்படிலாம் செஞ்சுதான் அவரை பற்றிய ஒரு சாட்சி என்ன செய்யறாரு? கர்த்தர் விளங்க பண்ற. நன்மையை செஞ்சு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவ்விதமாக தான் அவரை என்ன செய்யறாரு? நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். தம்மை குறித்த சாட்சியை விளங்க. எனவே அவர் தீமை செய்கிற தேவன் கிடையவே, அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த வசனத்துடைய 2வது பகுதியை பார்க்க போகிறோம், கவனிக்க போகிறோம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகலவித நன்மைகளையும் தேவன் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார் என்று இந்த வசனம் செய்து நமக்கு சொல்லுகிறது. எதற்காக கர்த்தர் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது நாம் அனுபவிப்பதற்கு. ஆமென். மற்ற மொழிபெயர்ப்புகள் எப்படி வந்திருக்குன்னா நாம் என்ஜாய் பண்ணுவதற்கு. கர்த்தர் சகலவித நன்மை நமக்கு எதுக்கு தர்றாரா? சொல்லுங்க. இந்த வார்த்தை வர மாட்டேங்குது சிலது வாய். என்ன பண்றதுக்கு? என்ஜாய். என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், என்ஜாய். பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க. என்ஜாய் பண்ணுவதற்கு சகலவித நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். சகலவித நன்மை. ஏதோ ஒரு சில நன்மை கிடையாது, 1 2 நன்மை கிடையாது.
எல்லாவித நன்மையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு. எதுக்கு தர்றாரு? நாம அனுபவிப்பதற்கு, நாம என்ஜாய் பண்ணுவதற்கு. தவறான என்ஜாய் தப்பு தான். தவறான என்ஜாய் பண்ணக்கூடாது. சரியான விதத்தில் என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் செய்கிறார், நன்மைகளை நமக்கு தருகிறார். எனவே இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய 4 காரியங்கள் என்ன? வசனத்தில் கவனிக்க வேண்டிய 4 காரியங்கள். ஒன்று, சகலவித நன்மைகள். இரண்டாவதாக, தேவனே இதை நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அதாவது சகலவித நன்மைகளையும் தேவனே நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். மூன்றாவதாக, அந்த நன்மைகளை கொஞ்சமா கொடுக்கல, சம்பூரணமாய் கொடுக்கிறார். நான்காவதாக, அதை எல்லாம் நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அவைகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம்? என்ஜாய் பண்ணலாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை என்ன செய்யலாம்? நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் என்ற வார்த்தை வெளியே இடத்துல போய் எங்க பிரசம்னா நம்மளை கல்லடிச்சு கொண்டுருவான். அதானே என்ஜாய். சர்ச்சில் என்ஜாய். சர்ச்சில் என்ஜாய் என்ன செய்யக்கூடாது? எங்க தாங்க என்ஜாய் பண்றது? என்ஜாய்ன்றத லைஃப்ல என்ன செய்யக்கூடாது? இருக்கவே. என்ஜாய் இல்லாத ஒரு இடம் தெரியுமா? கல்லறை தோட்டம், சுடுகாடு. எந்த என்ஜாயும் கிடையாது. எந்த என்ஜாயும். சபைக்கு வந்தா நல்லா கரங்களை தட்டி ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், துதிக்கிறோம். இங்க நல்ல என்ஜாய் என்ன செய்யுது? கர்த்தாவே நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீர், சிலுவையில் எங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறீரு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நன்மைகளை கர்த்தர் நமக்கு சம்பூரணமா என்ன செய்யறாராம்? அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், நல்லா கவனிச்சுவாங்க, இதை பார்க்க முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, நாம இந்த பூமியில தீமையை தான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஸ்ட்ராங்கா ஆழமாய் நம்புகிறார்கள். இந்த பூமியிலே தீமையை அனுபவித்தால்தான் பரலோகத்திலே போய் நமக்கு நன்மையை அனுபவிக்க நாம் முடியும் என்று அவர்கள் ஆழமாய் நம்புகிறார்கள். மறுபடியும் சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த பூமியில நாம தீமையைத்தான் அனுபவிக்கணும், வியாதியாத்தான் இருக்கணும், தரித்திரத்தெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் பரலோகத்துல போய் நம்ம நான் வந்து என்ன செய்ய முடியும்? நன்மையை அனுபவிக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், செல்வ செழிப்பா இருக்க முடியும். எனவே இந்த பூமியில நமக்கு நன்மை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, நன்மை அனுபவிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. இது முற்றிலும் பிசாசுடைய பொய் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு பரலோகத்திலேயும் நன்மையைத்தான் வைத்திருக்கிறார், பூலோகத்திலேயும் கர்த்தர் நமக்கு நன்மையைத்தான் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த உலகம் தீமையினாலே நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக தீமைகள் வந்துருச்சு இந்த உலகத்துல. ஆனால் இதன் மத்தியிலையும் கூட கர்த்தர் நமக்கு நன்மையைத்தான் வைத்திருக்கிறார், நன்மையைத்தான் வாக்கு பண்ணியிருக்கிறார், நன்மையைத்தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், நன்மையைத்தான் கல்வாரி சிலுவையில் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை குறித்த வெளிச்சம் நமக்கு வரணும். இதை குறித்த வெளிச்சம் நமக்கு வரணும். தீமை நிறைஞ்ச உலகம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். இது பாவம் நிறைஞ்ச உலகம். இது வந்து பாவத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. இது தீமை நிறைந்த உலகம் தான். ஆனாலும் கூட இதன் மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு எதை வாக்கு பண்ணியிருக்கிறாரு? எதை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு? எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு? இதைத்தான் புரிந்து கொள்ளணும். இதை விசுவாசிக்கும் பொழுது நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். எனவே கர்த்தர் நமக்கு பரலோகத்திலையும் நன்மையைத்தான் வைத்திருக்கிறார், பூலோகத்திலையும் கர்த்தர் நமக்கு நன்மையைத்தான் வைத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு முதலாவது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டிய சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு பரலோகத்திலையும் நன்மையைத்தான் வைத்திருக்கிறார், இந்த பூலோகத்திலேயும் எனக்கு நன்மையைத்தான் வைத்திருக்கிறார். ஆமென். ஆழமாய் விசுவாசியுங்கள். மற்ற கிறிஸ்துவ விசுவாசி மாதிரி இருக்காதீங்க. மற்ற கிறிஸ்துவ விசுவாசி மாதிரி என்னத்தையும் நம்பிக்கிட்டு கிடக்காதீங்க, என்னத்தையும் விசுவாசிக்காதீங்க. சில ஆட்கள் வந்து அப்படி புரட்டிடுவாங்க நம்மளை போட்டு. கர்த்தர் தீமையை தான் தருவார் பிரதர், கர்த்தர் வியாதியை தருவார். நம்பவே நம்பாதீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நன்மை தான் உனக்கு. ஆமென். அது மாத்திரம் இல்ல, தீமையைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் சில ஆட்கள் பைபிள்னு எடுத்து காமிக்கிறாங்க. அதான் கவனிக்கிறீங்களா? சில
உதாரணத்தையும் கூட அவர்கள் பைபிள் என்ன செய்யறாங்க, சில வசனங்களையும் கூட எடுத்து காண்பிக்கிறார்கள். தீமையைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் காண்பிக்கிற ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஏழை லாசரு. யாரு? ஏழை லாசரு. இந்த ஏழை லாசரு இருக்கிறானே, அவன் இந்த பூமியில தான் அனுபவிச்சான், தீமை அனுபவிச்சான். அவன் தீமை அனுபவிச்சனாலதான் அவன் பரலோகத்துக்கு போனான் பிரதர். அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறானே, அவன் நன்மை அனுபவிச்சான், அதனாலதான் அவன் எங்க போனான்? நரகத்துக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த பூலோகத்துல நம்ம தீமை அனுபவிச்சாலும் எங்க போக முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படின்னு போதிச்சு விட்டுட்டாங்க. இந்த வசனத்தை வாசிப்போமா? வாசித்து முடியும். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் லாசரும் அப்படியே தீமையையும் என்ன செய்தான்? அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த வசனம் இதனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும், இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாச்சும் விலைக்கு சொல்ல டைம் இல்லை. இங்க ஐஸ்வர்யவான் ஏழை லாசர் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் அங்க நரகத்துல போய் தவிக்கிறான். இந்த ஏழை லாசரு ஆபிரகாம் மடி என்கிற இடத்துல போய் அங்க தேற்றப்படுகிறான். அங்க ஆபிரகாம் சொல்றாரு. யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ என்ன செய்கிறாய்? இதை வச்சுக்கிட்டு தான் பிரசங்கியார்கள் என்ன செய்யறாங்க? எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்க? ஏழை லாசரு தீமை அனுபவிச்சான், அதனாலதான் எங்க போனான்? மகனே, நீ பரலோகம் போக வேண்டுமா? தீமை அனுபவி அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷத்துல சில ஊமைகளை சொல்லிக்கிட்டே வருவார். நீங்க பார்த்துருப்பீங்க. திராட்சை தோட்டத்து ஊமை, கல்யாண ஊமை, அப்படி நிறைய சொல்லுவார்ல, கடுகு வித ஊமைகள், நிறைய ஊமைகள்லாம் வரும். அவங்க ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுப்பாரு. அப்படி ஆன்சர் கொடுக்கும் போது ஒரு ஓமையை சொல்லுவார். நல்லா கவனிங்களேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் சொல்கிறேன். எப்பயுமே ஆண்டவர் ஏதாவது ஒரு ஓமையை இங்கே சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். யாராவது அங்கே வந்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேற என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு ஓமையை சொல்லியிருப்பாரு. அப்போ முதலாவது இந்த ஓமையை எதுக்காக தான் சொன்னார் என்கிற பாயிண்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம நகண்டே போகக்கூடாது. எதுக்குத்தான் இந்த உதாரணத்துக்கு சொன்னாரு? எதுக்குத்தான் இந்த ஓமையை சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? எதனால சொன்னாரு? அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே அந்த ஓமை என்ன செய்யணும்? படிக்கணும். அந்த ஓமை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பல காரியங்கள் அங்கே நம்ம கற்றுக்கொள்ளலாம். இங்க இந்த ஏழை லாசரு, ஐஸ்வர்யவான், இந்த சம்பவத்தை எதுக்காக அவர் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? நன்மை அனுபவிக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க, தீமை அனுபவிக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு தான் போவாங்க. அதுக்காக தான் சொன்னாரா? எதுக்காக சொன்னார்? எதுக்கு சொன்னாரு? எதுக்கு சொன்னாருன்னு போது இதுக்கு பிந்தின வசனங்களுக்கெல்லாம் முன்னால போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா வாசிக்க டைம் இல்லை. 2வது ஆராய்ச்சி அந்த வாசிக்கலாம். எதுக்கு சொன்னார் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அதுக்குத்தான் இந்த ஓமை என்ன சொல்றாரு? அவரு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குகிறார், இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கிறார், உனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இந்த இயேசு ஒன்றையிலே வா. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார், அக்கிரமத்தை மன்னிப்பார், உன்னை சுகமாக்குவார், உன்னை விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்படி பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகர் எங்க ஜாதி ஒரு மாதிரியா பேசிடும், எங்க சமுதாயம் ஒரு மாதிரியா பேசிடும், எங்க அண்ணன் வஞ்சிருவான், எங்க அப்பா வைவாங்க சொல்லி இந்த இயேசு வேணாம் சொல்லி தூக்கி போட்டு என்ன செஞ்சிடறாங்க?
எல்லாருக்கும் புரியுதா? போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒரு மாதிரி பேசிடுவாங்க, இவங்க ஒரு மாதிரி அசிங்கம் பேசுவாங்க. என்னடா சர்ச்சுக்கு போறியாமல, இந்த இயேசுவை பின்பற்றுறியாமல, என்ன புதுசு அங்கே போற அப்படின்னு நம்மளை கேள்வி பண்ணிடுவாங்க. அப்படின்றதுக்காகவே என்ன செஞ்சிடறாங்க, பரலோக ராஜ்யம் எனக்கு வேணாம், இயேசுல எனக்கு வேணாம்னு சொல்லி போயிடுறாங்க. சில ஆட்கள் ஃபைட் பண்ணி மல்லு கட்டி நான் அதுக்குள்ளதான் போவேன், இந்த இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பலவந்தம் பண்ணி இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள செஞ்சிடறாங்க, பிரவேசிச்சிடறாங்க. அந்த விதத்துல லாசரு கெட்டிக்காரன். அந்த விதத்துல யார் கெட்டிக்காரன்? லாசரு கெட்டிக்காரன். மல்லு கட்டி எனக்கு வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் தரித்திரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யார் தான் முக்கியம்? தேவன் தான் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் முக்கியம் சொல்லி அவன் ஃபைட் பண்ணி பலவந்தம் பண்ணி உள்ள பிரவேசித்தான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு, எல்லா நன்மைகளும் இருந்துச்சு. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யல? ஏன் அவன் என்ன செய்யல? வந்து பலவந்தம். அதுக்கு தான் இந்த ஊமை அவர் சொன்னாரே தவிர, தீமை அனுபவிக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துருவாங்க, நன்மை அனுபவிக்கிறவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்கன்ற கணிச்சியில் அவர் வந்து எத்தனை பேர் கிளியர் ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சு? புரிந்து கொள்ளணும் எதுக்கு சொல்றாரு ஓமை அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி சம்பவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு கர்த்தர் உனக்கு தீமையை தான் வைத்திருக்கிறான்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மை என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எனக்கு நன்மையை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்க. என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறாரு? எதுக்காக அழைத்திருக்கிறாரு? நன்மைக்காக. ஆகவே லாசரு தீமையை அனுபவித்ததினாலே அவன் பரலோகம் போய்விடவில்லை, அவன் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணினபடினாலே தான், அதை பிடித்து கொண்டபடினாலே தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே என்ன செய்தான்? அவன் பிரவேசித்தான். சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க. இன்னொரு இது சொல்றேன். இங்க ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடுறாங்க. யாருடைய மடியில? யாருடைய மடியில? உலகத்திலேயே கஞ்சிக்கு வழி இல்லாம லாட்டரி அடிச்ச ஒரு பிச்சைக்கார மடியில கொண்டு போய் விடல. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த உலகத்திலேயே பெரிய சீமான், பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரனா இருந்தவன் ஆபிரகாம், அவன் மடியில கொண்டு போய் விட்டாங்க. ஏன் அவன் மடியில கொண்டு விட்டாங்க? அவனுடைய பேரை யாரு? இந்த கதையின் பிரகாரம் பார்க்கும் போகும்போது லாசர் யாரு? ஆபிரகாமுடைய. ஆபிரகாம் முகத்தை பார்த்துட்டு பாரு, லாசர் முகத்தை. ஏண்டா டேய், உங்க தாத்தா எவ்வளவு பெரிய சீமானு, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், கர்த்தர் எவ்வளவு பெரிய உடன்படிக்கை கூட பண்ணாரு, அதெல்லாம் நீ விசுவாசிக்கலையா? அதெல்லாம் நீ நம்பலையா? ஆரோக்கியத்தை விசுவாசிக்கலையா? நீடி ஆயில விசுவாசிக்கலையா? ஏன்டா அப்படி தரித்திரத்துல கடந்து வந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அப்படித்தானே? நல்ல வேலைக்கு வியாதியா இருந்தாலும் தரித்திரத்தை கிடந்தாலும் பலவந்தம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்து நரகத்துக்கு போகாம பரவாயில்ல பரவாயில்ல வா வா அப்படி தட்டி கொடுத்துருப்பாரு. அப்படித்தானே? அப்ப ஆபிரகாம் தீமை அனுபவிக்கல, நன்மையை தான் அனுபவிச்சாரு. நன்மை அனுபவிச்சதுனால எங்க போயிட்டாரு? இருக்கிறீங்களா? அப்ப தீமை அனுபவிக்கிறதுனால, நன்மை அனுபவிக்கிறதுனால யாரும் பரலோகத்துக்கு நரகத்துக்கு போறது கிடையாது. பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடிக்கிறதுனாலதான் அவங்க எங்க போறாங்க? எங்க போறாங்க? பரலோகத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போறாங்க. நீங்க எதை பலவந்தம் பண்ணி பிடிச்சிருக்கிறீங்க? ஆமே, உலகத்தில் எவ்வளவு இருக்கிறாங்க பாருங்க. ஜாதிக்கு பயந்துக்கிட்டு, சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு, உறவினர்களுக்கு பயந்துக்கிட்டு, சொந்த பந்தத்துக்கு பயந்துக்கிட்டு, எங்களை இயேசுநாதர் வேணா தூக்கி போட்டிருக்காங்கல்ல, வேணான் இருக்காங்க. நீங்களா வந்திருக்கிறீங்கல்ல, நீங்களே எங்க பிரவேசித்தீங்க? எத்தனை சந்தோஷமா இருக்கு? ஆமே. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு நன்மை அனுபவிக்கலாம். ஏன்னா சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமே. இருக்கிறீங்களா? ஆகவே சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் நமக்கு நன்மையை கொடுப்பதற்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தார். ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள். அந்த கேடு அடைந்தார். அகோர காட்சி கல்வாரி சிலுவை பார்க்கும் பொழுது அடிச்சு நொறுக்கி சதையெல்லாம் பிஞ்சு தொங்கிக் கொண்டிருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, முதுகு உளப்பட்டிருக்கிறது, தாடி மயிர் பிடுங்கப்பட்டிருக்கிறது, ஈட்டினாலே குத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேடு அடைந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா கேடுகளையும் எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நமக்கு நன்மை கொடுப்பதற்காக, நமக்கு நன்மை கொடுப்பதற்காக. ஆகவே இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும்.
எனக்கு தீமை கிடையாது, எனக்கு நன்மை தான். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் பாடுபட்டு எனக்கு நன்மையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். தீமையை வெறுக்கிறேன், எனக்கு நன்மைதான். ஆமென். எனக்கு என்னதுங்க? நன்மை. கர்த்தர் நாம் எதற்காக அழைத்திருக்கிறார்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மைக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்க. ஆமென்.